விஜய் சார் முகத்துக்கு தான் 234 தொகுதிக்கு மக்கள் பார்த்துருக்காங்க. அது ஒரு விதத்துல பாசிட்டிவ். ஒரு விதத்துல நம்ம வேட்பாளர் யாருமே பார்க்காம கண்டிப்பா கண்மூடித்தனமா விஜய் வந்தா மாத்திருவான்னு போட்டது இருக்குல்ல. இப்ப நாளைக்கு நீங்க ஒரு விஷயத்தை செய்யலாம், விஜய் சார் போய் கேட்பீங்களா? உங்க சட்டமன்ற உறுப்பினர் தானே நீங்க கேட்கணும். அப்போ உங்க சட்டமன்ற உறுப்பினர் எப்படிப்பட்டவர்? நிறைய குற்றப்பின்னணி கொண்டவர்களும் இருக்காங்க. நிறைய சர்ச்சைக்குரிய ஆட்களுக்கு சீட் கிடைச்சிருக்கு. அப்போ ஒரு வேட்பாளர் தேர்வுல ரொம்ப கவனமா இருந்திருக்கணும் நீங்க. அந்த கவனம்லாம் இல்லாம நான் தமிழகம் முழுக்க 234 தொகுதிகள்லையும் விஜய் சார் நான் தான் நிக்கிறேங்கிறது இருக்குல்ல. அப்போ உங்களுக்கான பொறுப்பு ஜாஸ்தி. பேராவூரணி தொகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க எப்படி அந்த வேட்பாளர் அந்த எம்எல்ஏ தானே கேட்க முடியும். அந்த இது மாதிரி பலவிதமான பொறுப்பு கூடுதலாக இருக்கு அவருக்கு. அதாவது பணத்தை புறக்கணிச்சிருக்காங்க, ஜாதியை புறக்கணிச்சிருக்காங்க, வழக்கமான பிரபல்யங்கள், அந்த பிரபலமானவங்க ஜெயிப்பாங்க, அதுதான் தவிடுபடியாக்கி இருக்காங்க. சாதாரண மனிதனும் ஜனநாயகத்தில் வெல்லலாங்கிற நம்பிக்கையை உருவாக்கியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி விஜய்ங்கிற காந்தத்தை நம்பி இருக்காங்க. அந்த கவர்ச்சி மீதான ஒரு பார்வை இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. கண்டிப்பா இவர் நல்லவருங்கிறதுக்கும் அவர் சூப்பரா நடிப்பார்ப்பா அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த மாதிரி 90% ஒரு புரட்சிகரமான தேர்தல் முடிவுகளா இருக்கு அப்படின்னா 10% இது ஒரு அபாயகரமாகவும் இருக்கு.